ஹாய் காய்ஸ், நீங்கள் கேட்டுட்டு டெக் பிஎல்எஃப்எஃப். நான் உங்கள் மின்மினி. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து டைகர் மாமா தான். அதுக்கு முன்னாடி ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேன். டைகர் மாமா போட சொல்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வந்துட்டு எனக்கு எஃபெக்ட் போடுறதுல வந்து வியூஸ் அதிகமாக போகவே போகாது. அதே மாதிரி லைக்ஸ் வராது. வியூஸே போகல எப்படி லைக்ஸ் வரும்? கமெண்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். இப்போ லாஸ்ட் பார்ட் வந்துட்டு எனக்கு டைமே இல்லை. ஆனாலும் நான் வந்து எப்படியாவது போட்டணும்னு சொல்லி போட்டேன். ஆனால் அதுக்கு வியூஸே 197 தான். வியூஸே அவ்வளோதான். கமெண்ட்ஸு 14ல் 6 கமெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து ரொம்ப விரும்பி கேட்டவங்க, அந்த எஃப்எஃப் போடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான். அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னோடய எல்லா எஃப்எஃப்லேயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க. அவங்க எல்லா எஃப்எஃப்னால் எல்லா எபிசோட்லேயுமே சப்போர்ட் பண்ணுறவங்க. அண்ட் கமெண்ட்ஸ் வராது. ஒருத்தர் கூட எஃப்எஃப் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களே கிடையாது. எனக்கு வந்து ஷார்ட்ஸில் தான் சப்ஸ்கிரைபரு. எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று நான் போட்ட ஒரு ஷார்ட்ஸ் வந்து 12,000 வியூஸ் போயிருக்கு. 2 எவ்வளவோ லைக்ஸ் வாங்கியிருக்கு. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அதனால தான் இன்றைக்கி இந்த எபிசோடவே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் வந்துட்டு அட்லீஸ்ட் வியூஸ் போனால் கூட எனக்கு ஒரு மன ஆறுதலாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது போலையே. இந்த மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏதாவது சொல்லி குமுறிக்கிட்டு போயிட வேண்டியதான். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பார்ட் இதோட பார்த்துப்போம்னா ரிசப்ஷன்லாம் ஒரு மாதிரி பண்ணால் முடிஞ்சிருக்கும். எல்லாருமே டயர்டாக இருப்பாங்க. இப்போது அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம். இப்போது நம்ம பாய்ஸ் எல்லாருமே சேர்ந்து மொட்டை மாடியில் உட்காந்துருக்காங்க. ஜேகோப்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க, மச்சான் இன்றைக்கி ஒரு நாள் தான் பேச்சுலர் பார்ட்டிலாம் இல்லையா அப்படின்னு சுகாதான் வம்பிழுத்திருப்பார் ஃபஸ்ட்டு. அதான் அதுக்கு என்ன கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல யார் யார் இருக்கா அப்படின்னா டே, ஜங்குக், ஜிம்மின், ஹோபி, சிவாம், அப்புறம் வந்துட்டு நாம்ஜின் இருக்காங்க, அப்புறம் ஜாக்சன் இருக்கான், அப்புறம் வந்துட்டு நம்ம மிங்கியும் இருக்கார். இவங்க எல்லாருமே உட்காந்து ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. அவங்கவுங்க ஸ்டோரிஸ்லாம் சொல்லிகிட்ருக்காங்க குடிச்சிட்டு. இப்போது நம்ம ஜிம்மின் கிட்ட தான் ஜேகப் கேட்குறான், டே நீங்கள் எப்படா ஒன்று சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டேவும் சுகாவை பார்க்குறாரு. சுகா இருந்துட்டு சிரிச்சுக்கிட்டேவும் அவரு ஜிம்மினை பார்க்குறாரு. எங்கள் அப்பா உங்கள் நாடகத்தை பார்க்க முடியலடா போங்கடா டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோபி வந்துட்டு அடுத்து மிங்கியோவை பார்க்குறாரு. மிங்கியோ பார்த்து, டே உனக்கு வயசு என்னடா அப்படின்னு கேட்குறாரு. நான்லாம் 18+ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ கூடி அப்படின்றாரு. இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு வயசு என்ன அப்படின்னு சொல்லி மிங்கியும் கேட்குறான். இங்கே பாரு, இது ஏன் கல்யாணம், நான் கேள்வி மட்டும் தான் கேட்பேன், நீ பதில் தான் சொல்லணும், திருப்பி எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றாரு. மிங்கி வந்துட்டு, ஏன்டே ஜேகே என்னடா எல்லோரும் தினுசாக இருக்காங்க, அந்த காலையில் எழுந்திரிச்சா அந்த கிளவி இப்போ இவரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த இடமே ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம ஹோபி விடாமல் மறுபடியும் மிங்கிட்ட, ஆமாடா உங்கள் ஊரில் நீங்கள் இப்படிலாம் குடிப்பீங்களா அப்படி சொல்லி கேட்குறாரு. நானும் ஜேகேவும் கூட அப்படி சொல்லி ஏதோ சொல்ல விடுறாரு. ஜேகேன்ட்டு சொல்லாத கமெண்டடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சையை காட்டுறாரு. நம்ம டே வந்து அதை பார்த்துட்டு என்ன திருட்டுத்தனம் பண்ண அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போது நம்ம ஹோபி வந்துட்டு, ஏய் நீ எதுக்கு மிரட்டுற, செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே பார்த்துட்டு, நீ சொல்லு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நான் வெளியே போகிறதே அதிசயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம மிங்கியும் அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் போய் பார்க்குறாரு. மிங்கியும் வரமாட்டேன்னு சொன்னால் கூட இழுத்துட்டு போயிடுவார் நம்ம ஜேகே. ஆனால் பெருசாக குடிச்சிருக்கலாம் மாட்டாங்க, சும்மா என்ஜாய் பண்ணுறதுக்காக அதுக்காக போயிருப்பாங்க. நம்ம மிங்கியும் நினச்சி பார்க்குறது நம்ம டே மைண்ட் வாய்ஸில் கேட்டுச்சோ என்னமோ, நீ சொல்லு அப்படி சொல்லி கேட்குறாரு. அப்போ மிங்கி வந்துட்டு ஜேகே ஒரு லுக் விடுறான். ஜேகே சொன்ன உனக்கு குத்திடுவேன் அப்படின்றாரு. நம்ம டே வந்துட்டு, இங்கே பாரு மிங்கியோ அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்கிறாரு. நம்ம மிங்கி வந்துட்டு இப்படியே பாவமாக பார்க்குறாரு. இவனுக்கு பேசுவானான்ற மாதிரி. அப்போ நம்ம டே தான், நீ நம்ம எத்தனை தடவை மாமா கூப்பிட்ற, அப்போ மாமா கேட்டால் சொல்ல மாட்டியா அப்படி சொல்லி ஒரு மாதிரி கேட்கவே மிங்கி வந்து சொல்லிடுறான். அதுவும் மாமா நான் வேணாம்னு சொன்னால் கூட ஜேகே தான் நான் கூட்டிகிட்டு போவான். இப்படி தான் ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் வெளியே போயிருந்தோம்.
அப்படின்னு அவன் பாட்டுக்கு ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜேகே சுத்தம் அப்படின்ட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துடுறாரு. ஜேகே மிங்கு சொல்கிறதெல்லாம் கேட்டு ஜேகேவை முறைச்சிட்ருக்காரு. ஏன்டா இங்கே ஒருத்தர் இப்படி இருந்தால் நீ அங்கே இப்படிலாம் இருந்திருக்கியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகோ வந்துட்டு போதும் ராமாயணத்தை நிறுத்துடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜாக்சனை கூப்பிட்டு, என்ன ஜாக்ஸா புதுசாக லவ்வெல்லாம் பண்ணுறியாம்ல, ட்ரெஸ் எல்லாம் எடுத்த போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜாக்சன் வந்துட்டு ஜிமினியும் டேவு 2 பேர்த்தையும் ஒரு கண்ணில் பார்த்துட்டு, என் கூட தான்றாரு நீங்கள் எப்படா இதை பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கு ஜேகப் வந்துட்டு அவங்கள பார்த்தாலும் ஒன்றும் நடக்காது, அதெல்லாம் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குடி மௌனே அப்படின்றாரு. அதை வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்சன் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டே பார்த்துட்டு அடேங்கப்பா ஜாக்ஸா ஷை ஆகுறியா, என்ன கண்ணமாக செவக்குதே அப்படின்றாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. இப்போ ஆரம் தான் எந்திரிச்சு போய் ஃபோன் பேசிகிட்ருக்காரு பதட்டமாகவேவும். அங்கனக்குள்ளேயே ஒரு 4-5 தடவை கால் வந்துகிட்டே இருந்திருக்கும். நம்ம ஆரமும் போய் பேசிட்டு வந்திருப்பார். நம்ம ஜின்கிட்ட கேட்குறாரு ஹோபி, மாமா என்னாச்சு அப்படின்றாரு. அது ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. சொல்லு மாமா ஏதோ பதட்டமாக பேசிகிட்ருக்காரு அண்ணன் அப்படின்றாரு ஆரம்பம். அதுக்கு நம்ம ஜின்னு வந்துட்டு அதுவா ஆரமோட பிஸ்னஸில் வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் போல், அவங்க அப்பாவுக்கு வேறு உடம்பு சரியில்லையா, இவன் ஆரமாக ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருக்காங்க, ஆரம் வந்துட்டு சால்வ் பண்ண பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மிங்கி வந்துட்டு என்னங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்தே பேசிகிட்ருக்காருன்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது வந்துட்டு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் வந்துட்டு ஆரம்ப திரும்பி பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே திரும்புறாரு. அப்போ ஜிம்மினி வந்துட்டு மாமா நான் சொல்கிறேன் உங்கள் லவ் ஸ்டோரியை நான் தான் சொல்வேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜின் சிரிச்சுக்கிட்டேவும் அவர் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு இருக்காரு. அப்போ ஜிம்மின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். நம்ம டேவோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஜேகே மேலே தான் இருக்குது. நம்ம ஜேகே வந்து ஜிம்மின் சொல்கிறது தான் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்டுட்ருக்கான். நம்ம டே மாதிரி தான் சுகாவும் ஜிம்மின் பேசுகிற அழகை ரசிச்சிட்ருக்காரு. மற்ற எல்லாருமே ஜிம்மின் பேசுகிறத கேட்டுட்ருக்காங்க. ஹோபிக்கு தான் பாரு எல்லோரும் அவன் வேலையை பார்க்குறான், என் ஆள் அங்கே டயர்டாகி தூங்கிடுச்சு, ஃபோட்டோ எடுத்ததுக்கே டயர்டாயிட்டா அப்படின்ற மாதிரி புலம்பிகிட்ருக்காரு. நம்ம ஜிம்மின் தான் சொல்லிகிட்ருக்காரு. ஆரம்பண்ணாவுக்கு வந்து ஜின்னண்ணாவை ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஆரம்பண்ணா வந்துட்டு அவங்க அப்பா கூட இல்லாமல் இங்கே வந்திருக்காரு அப்படி சொல்லி சொல்கிறான். அப்போ ஜேகே தான் கேட்குறான், ஏன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். அவ்வளோ பிடிக்குமாவா, அவங்க வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் தெரியுமா ஆரம்பண்ணாவோட அப்பா, உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த பேர் கேட்டு ஐயோ அவர் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிங்கியும் சொல்கிறான். அப்போ ஜேகே வந்துட்டு நாயே அப்படின்னு சொல்லி துப்புறாரு. நம்ம மிங்கி மூஞ்சி அப்படியே தொடச்சிக்கிட்டு போகாமச்சா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் மறுபடியும் சொல்கிறாரு, ஆமாம் நம்ம ஜின்னனாக்காக ஆரம்பண்ணா உயிரையே கொடுப்பார் அப்படி சொல்லிட்டு, எப்படி இவங்களுக்குள்ளே இவ்வளோ பெரிய லவ் வந்தது அப்படி சொல்லிட்டு நம்ம மிங்கி வந்து கொஸ்டின் கேட்குறான். அதுக்கு ஜாக்சன் வந்துட்டு அதுவா ஜின்னை பார்த்து ஒரு மாதிரி நக்கலை சிரிச்சிட்டு ஜாக்சன் சொல்கிறான், அவ்வளோ சீன்லாம் கிடையாது, 2 பேரும் காலேஜில் ஒன்றா படித்தாங்க, 2 பேருக்கும் ஆகவே ஆகாது, நம்ம ஆரம்பம் எவ்வளோதான் விட்டு கொடுத்துட்டு போனாலும் நம்ம ஜின் இப்படி மறைச்சிக்கிட்டே இருக்கிறது தான் ஆரம்புக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படி சொல்லி சொல்கிறான். நம்ம ஜின் வந்துட்டு ஜாக்சனை பக்கத்தில் இருக்க பாட்டில் எடுத்து அடிக்க போகிறாரு. எவ்வளோ தைரியம் தான் நீ என்கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடம் வந்து கொஞ்சம் கிளம்ஸியாக நல்லா ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போது நம்ம தான் ஜெகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னம்மாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறான். குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சும்மா குடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு மேலே சரி மாமா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். போட்டேன் வையே, நான் சொன்னால் நீ வேணான்னு சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது என்ன நியாயம், ஏன்னா நான் 18+ தானே, நான் குடிக்கிறதுனால என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது மிங்கியும் சொன்ன எல்லாமே உண்மை அப்படி தானே அப்படின்றாரு. அது வந்து அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே முழிக்கிறாரு. தெரியுது மூஞ்சி உன் முட்டைக்கண் 2 வெளியே வரும்போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அப்படியே லைட்டாக எல்லோரும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஜாக்சன் நான் எந்திரிச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹோபியும் சரி மச்சான் நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகாட்ட சொல்லிவிட்டு அவரும் போய் தூங்குறாரு. ஏன்னா காலையில் மேரேஜில் அது வந்து ரொம்ப நைட் டைம்லாம் கிடையாது, ஒரு 9-10 மணி அந்த மாதிரி தான் இருக்கும். காலையில் லேட்டராக தான் கல்யாணம்,
ஒரு 9 மணிக்கு மேலே தான் முகூர்த்தம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாவகாசமாக போய் தூங்குறாங்க. இப்போ நம்ம சிவாவும் ஜிம்மினும் தான் அவங்க பாட்டுக்கு நடந்துக்கிட்டே பேசிகிட்ருக்காங்க ஒரு ஓரமாக. நம்ம டேவும் ஜங்குக்கும் அந்த இடத்துலே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே பேசிகிட்ருக்கா, நம்ம டே கேட்டுட்ருக்காரு. ஆரம்பின்ட்டு அவர்னால ஒன்றுமே பண்ண முடியல. கண்டிப்பாக போயே ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கார் அவர். நம்ம ஜின்னும் நீ போய் பாரு நாம்ஜூன், அவருக்கு என்ன தானே பிடிக்காது, உன்னை பிடிக்கும் தானே, நீ போய் பார்த்துட்டு வா, அப்பா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம நாம்ஜூன் வந்துட்டு நீ என்ன வேணால் சொல்லு, நான் போக மாட்டேன் போடா அப்படின்ற மாதிரி இருக்காரு. நாம்ஜூன் இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நாம்ஜூன் அப்படின்றாரு. உன்னை யார் பார்த்துப்பா, என்னை பார்த்துக்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அப்படி சொல்லி சொல்கிறாரு. முடியவே முடியாது, உன்னால் இருக்க முடியுமா, நான் இல்லாமல் உன்னால் இருந்துருவியா அப்படி சொல்லி கேட்குறாரு. ஜின்னு வந்துட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் தானே இருந்துக்கலாம், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் நம்ம நாம்ஜூன் உன்னை விட்டு நான் இங்கிட்ட போகவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கார். நம்ம ஜின்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். இப்போது நம்ம சுகாவும் ஜிம்மினும் போன இடத்துலேருந்து ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம டே ஃபஸ்ட்டு அதை நோட்டீஸ் பண்ணல. நம்ம மின்கியூ வேறு அங்கனக்குள்ளேயே தூங்கிட்டான். அதனால நம்ம ஜேகே இருந்துட்டு டீசெண்டாக பேசிகிட்ருக்காங்க 2 பேரும். ஏன்னா அந்த மின்கியூ வந்து தூங்குற மாதிரி நடித்து நம்ம என்ன பேசுகிறோன்னு ஒட்டி கேட்பான்னு சொல்லி நம்ம ஜேகே கொரட்டை விட்டு நம்ம டே வந்துட்டு ஏதோ சவுண்டு கேட்குதுல, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பார்க்குறாரு, சுற்றி பார்க்குறாரு, எங்கே அந்த சவுண்டு கேட்குது அப்படின்ற மாதிரி. நம்ம யூன்மின் நிற்கிறது வந்து ஒரு சரியாக கவனிச்சிருக்க மாட்டார். நம்ம ஜேகே தான் பார்க்குறாரு. அங்கே பாரு களவாணி பசங்க என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக எட்டி பார்க்குறாங்க. உட்காந்த இடத்துலேருந்து எட்டி பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மினும் சிவாவும் கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க டீப்பாக. அவங்களவே மறந்து நம்ம ஜேகே ஃபஸ்ட்டு எட்டி பார்க்குறாரு. நம்ம டே ஃபஸ்ட்டே பார்த்ததுனால கண்ணை மூடிடுறாரு. ஜேகே கண்ணை பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு, விடு மாமா விடு மாமா, இதெல்லாம் எப்போயாச்சும் நம்ம நடக்கும், லைவில் பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது, விடு மாமா அப்படின்றாரு. நம்ம மிங்கியும் இந்த சவுண்டு கேட்டுட்டு என்னாச்சு அப்படின்றாரு. அப்படியே மச்சான் அங்கே ஒரு கிஸ்ஸின் போது நம்ம மச்சான் பாடா என் மாமன் விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அட பாவிகளா 2 பேரும் இதில் கூட்டுக்கலவானியா, இன்னும் என்னென்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சு அங்கனுக்குள்ளேயே எல்லாருமே மட்டையாயிடுறாங்க. இப்போ ஏர்லி மார்னிங்கே எல்லாருமே எழுப்பி விட்றாங்க. நம்ம டேவோட அப்பா தான் வந்து எழுப்பி விட்றாரு. டே அங்கே எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் எந்திரிச்சு மெதுவாக எந்திரிச்சு மணியை பார்த்தா மணி 4 தான் ஆகுது. இப்போ இன்னாத்துக்கு எதுக்கு எழுப்புனேன் அப்படின்னு சொல்லி டே கேட்குறான். உங்கள் அக்கா கல்யாணம்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ ஆமாம்ல, அதை மறந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிக்கிறாங்க. அவசர அவசரமாக எந்திரிச்சு இருக்கிற வேலையெல்லாம் சரியாக நடக்குதா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகேவை எழுப்பி ரூமுக்கு போய் படுக்க சொல்கிறாரு. வெளியே கொசு கடிக்கும், எந்திரிச்சு ரூமுக்குள்ளே போ அப்படின்னு. மிங்கியும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. மின்மினி இருந்துட்டு ஆப்போசிட்டில் தான் வர்றான். எல்லாருமே கிளம்பும்போது அவளும் எழுப்பி விட்ருப்பாங்க. அவளும் குளிச்சுட்டு நைட் ட்ரெஸ்ஸோடு வர்றா, இன்னும் ட்ரெஸ் மாற்றாமல். நம்ம டே வந்து இதை பார்த்துட்டு என்னடி இப்படி இருக்க, போய் கிளம்புடி அப்படின்றாங்க. மாமா எனக்கு ஒரு ஹெல்ப் மாமா அப்படின்றான். என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாமா இந்த ஜிப்பு போட முடியல, ஜிப்பை போட்டு விடேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் கை காட்டுறான். நம்ம டே வந்துட்டு எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு போட்டு விட்றாரு. நம்ம டே கூட தான் ஜேகேவும் நின்றுருப்பார். இதை பார்த்துருப்பாரு. அவருக்கு வந்து அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இது வந்து யூஸ்வலாக யார் கேட்டாலும் பண்ணுறதானே அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. நம்ம மின்மினி வேணும்னு தான் இதை பண்ணியிருப்பான். அப்படியேவும் அங்கேருந்து எல்லாருமே கலைஞ்சி போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் டைம் போகுது. நம்ம டே இருந்துட்டு ஒய்யனை தான் பார்க்க போகிறான். என்ன பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒய்யனுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டு ஒரு மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம டே இதை பார்த்துட்டு ஈரடி வர அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு அங்கே நான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்குறாங்க. இங்கே என் சிஸ்டர் இருந்தால பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஒயன் வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓ நீங்களா மேடம், இங்கே சிஸ்டர் வந்து ஒயன் இருந்தாங்க, அவங்கள பார்த்தீங்களா, ரொம்ப நேரமாக தேடுறேன் ஆளை காணோம், அவளுக்கு வேறு என்னை கல்யாணம், டே அங்கே நான் தான்றா அப்படி சொல்லி சொல்கிறாரு. என்னடி அப்படி சொல்லிட்டு நம்ம டே வந்து ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறாரு. இவ்வளோ மேக்கப் பள்ளி போட்டு வச்சுருக்கா, ஆளே அடையாளம் தெரியல, ஹோபி பாரு, உன்னை பார்த்தவொடனே இது எவடா அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்க போகிறாரு.
அப்பா மூஞ்சியை பாரு அப்படி சொல்லி ஒரு மாதிரி மூஞ்சியெல்லாம் வச்சு காட்டுறாரு. நம்ம எனக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு, நல்லா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அங்கே கண்ணாடியில் உன் மூஞ்சியை பாரு செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு உட்காந்துருக்கா. இப்போது நம்ம டேவோட அம்மா, ஜேகேவோட அம்மா, அப்புறம் வந்துட்டு ஜேகோப்போட அம்மா 3 பேரும் தான் வர்றாங்க ஒய்யனை வந்து கிளம்பிட்டாலாம் பார்க்குறதுக்காக. நம்ம டேவோட அம்மா தான் ஃபஸ்ட்டு உள்ளே வர்றாங்க. இப்போ 2 ஒய்யன் இப்படி உட்காந்துருக்கதை பார்த்துட்டு என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போய் ஒரு மாதிரி பதட்டமாக கேட்குறாங்க. அப்போது ஜிம்மினோட அம்மா வந்துட்டு சும்மா இருடி, என்னடி தங்கம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆண்டி நான் நல்லாவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம டே சிரிச்சுக்கிட்டேவும் பாருங்களேன் நம்ம ஒய்யன் மாதிரியே இல்லை பாருங்களேன், என்னமோ பொங்கலுக்கு வெள்ளை அடித்த மாதிரி இருக்கா பாருங்களேன் அப்படி சொல்லி டீஸ் பண்ணுறாரு. நம்ம டேயோட அம்மா வந்துட்டு போட உனக்கு எப்போயுமே விளையாடுதான் அப்படின்றாங்க. நம்ம ஒய்யன் வந்துட்டு அத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறா. என் மருமகளுக்கு என்னடி குறைச்ச, மேக்கப் போடாமல் அவன் நல்லா தான் இருப்பா, மேக்கப் போட்டும் அவன் தேவை மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டே இருந்துட்டு வைங்க நல்லா பெரிய ஐஸாக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஒய்யன் வந்துட்டு போடா மேக்கப் ப்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு நீ வேணா பாரு, இப்படியே நீ போய் நிற்க போகிற. ஹோபின்ட்டு யார்டா அந்த பொண்ணு பேய் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்து ஓட போகிறாரு. இதுலேயே சாக்குன்னு சொல்லி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதை நம்ம ஜேகேவோட அம்மா கேட்டு மருமகனே உன் மனசில் அந்த ஆசை வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயா அத்தை சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் இடத்த காலி பண்ணிடுறாரு அந்த இடத்துலேருந்து. அப்படியே வராங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜேகோப்பை தான் சுகா வந்து வம்பிழுத்துட்ருக்காரு. மச்சான் நைட்டு வேறு அப்படின்றாரு. நம்ம ஜிம்மி வந்துட்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது ஜேகோப் பண்ணிட்டு இங்கே பாரு, இதெல்லாம் சின்ன பசங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது சரியா, நீ வேறு ஏன்டா அவனை வச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லி சுகா பார்த்து கேட்குறாரு. ஐயோ அவன் தம்பிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டே வந்துடுறாரு. நம்ம சுகா வந்துட்டு நேற்று என்ன தெரியுமா பண்ண உன் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு டே வந்துட்டேன் பார்த்தேன் என்ன பண்ணால் நான் பார்த்தேன் மச்சான் சிறப்பாக பண்ணடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஜிம்மி வந்துட்டு நீ என்ன பார்த்த நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பண்ணேன்னு நான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டே. நீ சொல்லு, தைரியமான ஆளாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம டே வந்துட்டு அது வந்து அதுக்கு முன்னாடி நீ ஒன்று யோசிச்சுக்கணும் டே, நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க நான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறாரு இன்டைரக்டாக டேவை ஜிம்மின்னு. நம்ம சுகா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு டே நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் ஒன்றுமே பண்ணல சிவா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சி வச்சுட்டு நீயே சேட்டை பண்ணுற பழி அப்படின்றாரு. எங்கே கோடி குஞ்சுமாதிரி இருக்கா அவனே பண்ணுறான், நான் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பண்ணலாம் அப்போ ஆளாளுக்கு ஜாலியாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் கேட்குறான். நீ அப்புறம் இன்றைக்கி ஜாலியாக இருக்க மாட்டியா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா கேட்குறாரு. டே மச்சான் வச்சுட்டு என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம டே வந்துட்டு ஆமாம் மச்சானை வச்சுட்டு தானே நான் கிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சுகா வந்துட்டு இது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோபின்ட்டு இவன் எதை சொல்ல வரையா, நம்ம எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி முழிக்கிறாரு. நம்ம ஜிம்மி நிறுத்து மச்சான் அதுவா அப்படின்றாரு. அப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எனக்கு தான் தெரியலையா என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுகா வேறு ஆர்வமாக கேட்குறாரு. அதுனா நான் இவங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பித்தாங்களா இல்லை அதுக்கு முன்னாடி லவ் பண்ணாங்களா தெரியாது, எனக்கு லவ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஒரு நாள் அப்பா அம்மா யாருமே வீட்டில் இல்லை, நானும் ஒய்யனும் தான் உட்காந்துருந்தோம். ஜிம்மின் கூட அப்போ வீட்டுக்கு வரல, அது ஒரு மழை சீசன். அப்போ வந்துட்டு யாரோ டோர் பெல்லை வந்து ரிங் பண்ணாங்க. நானும் போயிட்டு யாருன்னு கதவை திறந்து பார்த்தா மாமா உள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்தார். என் அக்கா உட்காந்துருந்தா. நாங்கள் 3 பேரும் ரொம்ப நேரமாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ மாமா திடீர்னு டிவி பார்க்க போர் அடிக்குது, நம்ம 3 பேர் விளாட்லாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நானும் சரின்னு சொன்னேன். என்ன விளாட்றதுன்னு கேட்டதுக்கு கண்ணாமூச்சி விளாட்லான்னு சொல்லி சொன்னார். நானும் சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன்னா அப்போ மாமா தான் அவுட் ஆனார். சரி நீ போய் ஒளிஞ்சிக்கோங்க, நான் வந்து உங்களை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி உங்களை அனுப்பி விட்டாரு. நானும் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். பீரோக்குள்ளே போய் நான் ஒளிஞ்சிக்கிட்டு ரொம்ப நேரமாச்சு ஆளுகளவே காணோம். ஒருவேளை நம்மளை தான் தேடுறாங்களோன்னு சொல்லிட்டு நானும் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு மெதுவாக போய் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு பெட்ரூம் கதவை ஓப்பன் பண்ணி லைட்டாக பார்த்தேன். 2 பேரும் பண்ண வேலையை பார்த்துட்டு மச்சான் போகுதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகப் நிறுத்துறாரு. நம்ம சுகா வந்துட்டு என்னடா பண்ண அப்படின்னு கேட்குறாரு. சுகாவோட ஆர்வத்தை பார்த்துட்டு ஜிம்மின் நடுமடியில் கொட்டுறாரு. நம்ம ஜிம்மின் கொட்டுறது பட்சம்
பாருடா உன் தம்பி இப்போவே நடிக்கிறான் அப்படி சொல்லிட்டு சிவா க்யூட்டாக பண்ணுறாரு. உனக்கு இப்போல்லாம் பேச தெரியுமாடா அப்படின்ற மாதிரி ஹோபி பார்க்குறாரு. இப்போ ஒரு வழியாக அப்படியே பேசிவிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. இப்போ முகூர்த்த நேரமும் வந்துருச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு மேரேஜ் 2 ரிலீஜியன் படி நடக்க போகுது. ஒன்று கிறிஸ்டின், இன்னொன்று ஹிந்து. ஃபஸ்ட்டு ஹிந்து முறைப்படி தான் நடத்த போகிறாங்க. இப்போ ஐயர் தான் பிள்ளையாண்டா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம சிவா தான் ஹோபி கூட வர்றாரு. மச்சான் வெக்கமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வம்பிழுத்துட்டே வர்றாரு. நம்ம சிவா வம்பிழுக்கிறது ஜேகப் கேட்டு சிரிக்காமல் இருக்கவும் முடியல. ரொம்ப வந்துட்டு என் மருமகனை பாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அடியே அதுவும் மரும வண்டி அப்படின்ற இப்போ நான் எதுவும் தப்பாக பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி கலகலன்னு இருக்குது. நம்ம டேவோட பாட்டியும் ஒரு ஓரமாக இருக்காங்க. இப்போது ஐயர் தான் மந்திரத்தெலாம் சொல்லிவிட்டு பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வராங்க. பொண்ணும் ஒய்யனை வந்து நம்ம மின்மினியை தான் கூப்பிட்டு வரா. நம்ம ஒய்யனை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பாரம்பரியமாக வராங்க நடந்து. கல்யாணம் கண்டு பிடித்தான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம் பின்பு ஜீவிதம். நம்ம ஒய்யனை போட்டியும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துக்கிறாங்க. ஒய்யன் வந்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கிறதுட்டு ஹோபிக்கு வந்து புரியுது. நம்ம ஒய்யன் பக்கத்தில் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது நர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நம்ம 2 பேர்த்துக்கும் மேரேஜ் ஆக போதில்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக சொல்கிறா. காதுகிட்ட போயிட்டு நம்ம ஐயர் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஐயோ புள்ளியாண்டாவுக்கு அவசரம் போலையே, செத்த பொருளாம்பி கல்யாணம் முடித்து வச்சுட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. பாட்டி முதற்கொண்டு நம்ம டே வந்துட்டு ஜேகே கண்ணை காமிச்சு எப்போ அப்படின்றாரு. நம்ம ஜேகே வந்துட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்க்குற மின்மினிக்கு வந்து வயிறு எரியுது கப்பன்னு. நம்ம மின்மினி என்னதான் வயிறு எரிஞ்சாலும் அவளை ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்கே. ஜாக்சன் தான் வெறிக்க பார்த்துட்ருக்காரு. அதை அவங்க அம்மா பார்த்துட்றாங்க. என்னடா மகனே ரொம்ப தம்படி அப்படின்னு, ஏம்மா சும்மா இருமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மாதிரி பண்ண போகுது. நம்ம சுகர் தான் ஜிமின் கிட்ட வந்துட்டு நமக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறா. பண்ணிக்கலாம் இப்போ என்ன அவசரம், இப்போ தானே லவ்வே பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாரு. இப்போது ஐயர் தான் கெட்டிமலம் அப்படின்றாரு. இப்போ தாலி கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஐயர் தான் சொல்கிறாரு, பையனோட துண்டையும் பொண்ணோட சேலை முந்தானியும் இணைச்சி விடுங்கோ அப்படின்றாரு. பக்கத்துலேயே இருந்துட்டு மின்மினி தான் அவங்க சொல்ல பண்ணுறாங்க. கட்டி விட்றா. பிள்ளையாண்டா கையை பிடிச்சிட்டு அக்னி சுற்றி வளவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பெரியவா கல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு பாட்டி காலில் தான் 2 பேர் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பாட்டியும் வாழ்த்திட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே அவங்க அம்மா அப்பா காலில் எல்லோரும் விழுந்துட்டு எல்லாருமே வாழ்த்துற சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு எமோஷ்னலாக இருக்குது. பக்கத்தில் தான் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவளுக்கு. நம்ம ஹோபி இருந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நம்ம டேக்குமே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. நம்ம ஜேக்கு இதை பார்த்துட்டு மாமா அழுவுறியா அப்படின்றாரு. அது வந்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது உனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு மின்மினி பக்கத்தில் தான் இருந்திருப்பா. ஏன் அண்ணா இது கல் போகிறான், நான் இங்கே தானே வர போகிறேன் வாக்கப்பட்டு அப்படின்னு சொல்கிறான். நம்ம டே வந்து அது பெருசாக எடுத்துக்கல. அப்படியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படி நீ என்னை கட்டிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறா. உன்னை தானே கட்டிக்கிட்டா போச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு
கேஷுவலாக பேசிட்டாரு. நம்ம ஜேகேவும் அது கேஷுவலாக எடுத்துக்கிறாரு. நம்ம மின்மினிக்கு வந்து அது வந்து சீரியஸாக சொன்ன மாதிரி அவளே நினச்சிக்கிறா. இப்போ அந்த இடம் வந்துட்டு அப்படியே காமாகுது. இப்போ வந்து அடுத்து வந்து கிறிஸ்டின் முறைப்படி மேரேஜ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டுருக்காங்க சர்ச் போகிறதுக்காக. அப்படியே ரொம்ப நேரம்லாம் கிடையாது, 1 மணி நேரம் தான் டைமேவும். வேகமாக போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே கொஞ்சம் கிளம்பிட்டுருக்காங்க. இப்போ சர்ச்சுக்கும் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம டேவும் ஜிம்மின்னு தான் வந்திருப்பாங்க. வந்து எல்லாத்தையுமே செட் பண்ணியிருப்பாங்க. சிவா வந்துட்டு நம்ம ஹோபி கூட வந்திருப்பார். ரெண்டு கார் தனித்தனியாக வருது. இப்போது ஃபாதர் தான் நிற்கிறாங்க. ஐ திங்க் ஃபாதர்னு சொல்ல மாட்டாங்க, ப்ரீஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க நிற்கிறாங்க. நம்ம ஹோபி தான் அங்கே நிற்கிறாரு. ஹோபி பக்கத்தில் நம்ம சிவாவும் நிற்கிறாரு. இப்போது பொண்ணை தான் கூப்பிட்றாங்க. நம்ம டேவோட அப்பா தான் கூப்பிட்டுட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து நம்ம ஹோபி வந்து இறங்கி வந்துடுறாரு. இறங்கி வந்து ஒய்யனோட கையை பிடிச்சிட்டு இப்போ 2 பேரும் மேலே போகிறாங்க. அங்கே இருக்க எல்லாருக்குமே இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லார் மூஞ்சிலுமே ஸ்மைல் தான். ஈவன் பாட்டி கூட அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ப்ரீஸ்ட்டும் கேட்குறாரு. அவங்க எல்லாரோட சம்மதத்தையும் கேட்டுட்டு இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹோபி தான் ஒய்யன் கையில் வந்துட்டு ரிங் போடுறாரு. நம்ம ஒய்யன் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோடு பார்த்துட்டு அவளும் இப்போ ரிங் போடுறா. சரி 2 பேரும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஹோபி தான் நீல் டவுன் பண்ணி ஒய்யனோட ஹேண்டை பிடிச்சி கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஒய்யனுக்கு வந்துட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி கண்ணில் கலங்க மாதிரி நின்றுருக்கா. கீழே இருக்க எல்லாருமே என்கரேஜ் பண்ணுறாங்க கிளாப்ஸ் பண்ணி. நம்ம ஒய்யன் வந்துட்டு நம்ம ஜேகப்போட ஹெட்டோட அவளோட ஹெட்டை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி அழகாயிடுது. நீளும் இரவில் ஒரு பகலும் நீண்ட பகலில் சிறு இரவும் கண்டு கொள்ளும் கலை அறிந்தோம் எங்கு இன்று அதை பயின்றோம். அப்படியே அவங்க மேரேஜும் வந்து நடந்து முடியுது. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் பார்க்கலாம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் மின்மினி ஃபிக்ஸ். நான் உங்கள் மின்மினி. பாய்.